வெல்கம் டு ஸ்ரீதேவி அண்ட் சித்தாரா சேனல். நான் தான் உங்கள் ஸ்ரீதேவி. எல்லாரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் நாங்களும் சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி சமையல் வித் ஸ்ரீதேவி எபிசோடில் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு எதுவுமே யூஸ்வலாக பண்ணி கொடுக்க வந்து பிடிக்கவே பிடிக்காதுங்க. இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது பார்க்குறதுக்கு வந்து கலர்ஃபுல்லாக அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லாக கொடுத்தா ரொம்ப சூப்பராக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது மெக்சிகன் ரைஸ். இந்த மெக்சிகன் ரைஸ் வந்து பார்க்குறதுக்கே வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். இது பண்ண போகிறது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஸ்ருதி சண்முகப்பிரியா. இந்த மெக்சிகன் ரைஸ் வந்து கேட்கும் போது எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு, இந்த கர்ட் ஃப்ரைட் ரைஸ் வித் பொட்டேட்டோ சிப்ஸ் அந்த மாதிரி இருந்தது. எங்கே கற்றுக்கிட்டீங்க இந்த மெக்சிகன் ரைஸ்? நான் வந்து யூடியூப் சேனலில் தான் தேவி கற்றுக்கிட்டேன். வேற ஒரு யூடியூப் சேனல்லேருந்து கற்றுக்கிட்டேன். பட் நீங்கள் சொன்னீங்க நீங்கள் ஒரு மாமி பிளாகர் அண்ட் உங்களோட ஆடியன்ஸ் வந்து ஃபுல்லாக கிட்ஸு மாமிஸு குழந்தைங்கள வச்சுருக்கிற மாமிஸ்ன்றனால அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி ஒரு டிஷ் பண்ணலான்னு நான் இந்த மெக்சிகன் ரைஸ் வந்து சூஸ் பண்ணேன். ஓகே, ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். வெரி ஈஸி. எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறோன்னு நீங்களே பாருங்கள். ஓகே, ஸோ ஆரம்பிக்கலாமா? பண்ணலாம். சித்தாரோட ஸ்நாக் பாக்ஸ் வந்து நான் ரெகுலராக ஷேர் பண்ணுவேன். அந்த டைமில் எனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லஞ்ச் பாக்ஸ் எங்கே வாங்கினீங்க? நான் சித்தாராக்கு வந்து ஒரு 4-5 லஞ்ச் பாக்ஸ் வச்சுருக்கேன். ஒரு வாட்டி லைக் சூப்பர் மார்க்கெட் போகும்போது நான் வாங்குவேன். அவள் ஏதாவது பிடிச்சி இந்த டிசைன் நல்லா இருக்குன்னு அவள் சூஸ் பண்ணுவாள். அண்ட் ஆன்லைன்லேயும் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் இந்த ஸ்டீல் இன்சுலேட்டட் பாக்ஸ் இருக்குது, டப்பர்வேர் பாக்ஸஸ் இருக்குது, அண்ட் பிபிஏ ஃப்ரீ பிளாஸ்டிக் பாக்ஸஸ் கூட இருக்குது. ஸோ உங்கள் பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைஜீனிக்காக ஹெல்த்தியாக வந்து ஃபுட்டு நம்ம கொடுத்து அனுப்புகிறோமோ அந்த அளவுக்கு க்ளீன் அண்ட் ஹைஜீனிக்காக அவங்களோட டிஃபன் பாக்ஸு, ஸ்பூன்ஸு, இந்த ஃபீடிங் எசென்ஷியல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக வச்சுக்கணும். நம்ம என்ன தான் ப்ரீவியஸ் டே லஞ்ச் பாக்ஸ் வந்து வாஷ் பண்ணி வச்சாலுமே நான் இந்த லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நான் ஒரு வாட்டி வந்து க்ளீனாக வாஷ் பண்ணிவிடுவேன். பிகாஸ் வந்து ஒன் டே முன்னாடி நம்ம வாஷ் பண்ணியிருப்போம்ல, நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமல் இந்த டஸ்ட்டோ பாக்டீரியாவோ ஏதாவது இருந்திருக்கும். ஸோ ஒரு வாட்டி லைக் நம்ம அந்த லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு ஒரு வாட்டி இன்னும் க்ளீனாக வாஷ் பண்ணிட்டோன்னா அவங்களுக்கு வந்து ஹைஜீனிக்காக இருக்கும். நான் வந்து 3 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன், குழந்தைங்களுக்கு அவங்களுக்காகவே க்ரியேட் பண்ண ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணால் அவங்களுக்கு வந்து சேஃபாக இருக்கும். சித்தாரோட திங்ஸ் எல்லாமே நான் வாஷ் பண்ணுறதுக்கு இந்த லவ் லேப் லிக்விட் கிளென்சர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ குட்டி பாப்பாவோட ஃபீடிங் எசென்ஷியல்ஸ் கூட இதை வச்சு தான் நான் வாஷ் பண்ணி ஸ்டெரிலைஸ் பண்ணுவேன். இந்த லவ் லேப் லிக்விட் கிளென்சர் பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு போயிடலாம். நான் வந்து சித்தாரா அண்ட் சிருஷ்டியோட திங்ஸ் வந்து இந்த சிங்கில் போட்டு நான் வாஷ் பண்ண மாட்டேன். ஏற்கனவே நம்மளோட இந்த வேஸ்ட்டு, நம்மளோட அந்த பிளேட்ஸ் எல்லாமே இருக்கும், சமைச்சது எல்லாமே அதில் வச்சுருப்போம். ஏற்கனவே அதுவே வந்து கொஞ்சம் டர்ட்டியாக இருக்கும்ல. ஸோ நம்ம அவங்களுதுன்னு போட்டோன்னா அப்போ அவங்களுக்கு ஹைஜீனிக்காக இருக்காது. அதனால் செப்பரேட்டாக அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரே நான் யூஸ் பண்ணி அவங்களோட திங்ஸ் எல்லாம் இதை வச்சு நான் வாஷ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் சித்தாரோட டாய்ஸு, சிருஷ்டியோட டாய்ஸ் அண்ட் ஃபீடிங் எசென்ஷியல்ஸ் கூட இந்த கிளென்சர் வச்சு தான் நான் வாஷ் பண்ணுவேன். It kills 99.9% germs and bacteria. சித்தாரா கொடுக்குற இந்த ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் மேலே இருக்கிற இந்த பெஸ்டிசைட்ஸ் கூட கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது டெர்மோட்டாலஜிக்கலி டெஸ்டட், பிஹெச் பேலன்ஸ் அண்ட் ரொம்ப கேரோட ஃபுட் கிரேட் இன்க்ரீடியன்ஸால் இது செய்யப்பட்டது. குழந்தைங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் அண்ட் நம்மளோட ஹேண்ட்ஸு கூட இது சேஃப் அண்ட் இட் இஸ் பயோடிகிரேடபிள். எந்த ஒரு ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் லைக் தாலேட்ஸ், ஃபாஸ்பேட், பேரபன்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் இல்லை. இது ரொம்ப ஜென்டில் அண்ட் ஈகோ ஃப்ரெண்ட்லி அண்ட் வேரிய சைஸஸில் வருது. இந்த கிளென்சர் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பேக்கு ஒரு 550 ருபீஸ் வரைக்கும் வரும். நான் அமேசானில் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். நான் அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஆஃபர்ஸ் கூட வரும். ஸோ உங்களுக்கு கம்மியாக கூட கிடைக்கும். அண்ட் இது எப்படி பார்த்தாலுமே ஒரு 6 months வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளோட யூசேஜ் பொறுத்து. இந்த லவ் லேப் லிக்விட் கிளென்சர் வந்து அமேசான்லேயும் இருக்குது, லவ் லேப் வெப்சைட்லேயும் இருக்குது. இதோட பர்ச்சேஸ் லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸ்ருதி, மெக்சிகன் ரைஸ்க்கு தேவைப்படும் இன்க்ரீடியன்ஸ் சொல்லுங்கள். ஷோர், நான் மக்களுக்கு காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு வெங்காயம் அளவாக நான் என்னோட அளவுக்காக எடுத்து வச்சுருக்கேன். என்னோடய பவுல் ரைஸ்க்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, பெல் பெப்பர்ஸு, கேப்சிகம், இது க்ரீன், எல்லோ, ரெட்டு 3 அண்டு பூண்டு வந்து ஒரு 8 பல் அந்த அளவுக்கு. தக்காளி மட்டும் நீங்கள் வந்து எப்படின்னா நல்லா ஒரு குண்டு குண்டாக சாப் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அதை ஃபுல்லாக அரைச்சி வச்சுக்கணும். வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக, மற்ற எல்லாமே ஒரே சைஸில் குட்டி குட்டியாக அழகாக சாப் பண்ணிக்கிட்டால் போதும். அண்டு இதுக்கு போக நம்மளுக்கு வந்து கார்னும் தேவைப்படும். அண்ட் பன்னீர் எப்படின்னா அடுப்பில் போட்டு நெய்யிலையோ இல்லை பட்டர்லையோ இல்லை எண்ணெயிலையோ எதுலேயோ ஒன்றில் டாஸ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கணும். கடைசியாக நம்ம ரைஸோடு வந்து இது கலக்கிப்போம். ஸோ ஃபைனலாக வந்து வெங்காயம், தக்காளி, பெல் பெப்பர்ஸ், பூண்டு, கார்ன், இதுதான் மேஜராக தேவை. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆரம்பிக்கலாமா? டொமேட்டோ கெச்சப், இது சில்லி ஃப்ளேக்ஸு, ஆரிகானோ இதெல்லாம் தேவைப்படும். அதை நாங்கள் செய்கிறப்போ சொல்கிறோம்.
ஸோ இந்த அளவுக்கு பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன் நான் தேவி. இப்போ இது வந்து எந்த மாதிரி சைஸில் கட் பண்ணணும்னா உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து பிடிச்ச சைஸில், அதாவது அவங்க ரொம்ப குட்டி குழந்தையாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து சின்ன சின்ன பீஸ் சாப்பிடுவாங்க. கொஞ்சம் ஸ்கூலுக்கு போகிற ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய பீஸாக சாப்பிடுவாங்க. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் க்யூட்டான க்யூப் சைஸில் கட் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம சித்தாராக்கு வந்து அப்படி தான் பிடிக்கும். ஓகே, நம்மளும் சாப்பிடுவோம். ஆமாம், நாங்களும் குழந்தைக்கு கொடுக்குறோங்கிற பேரில் நல்லா சாப்பிடுவோம். ஹெல்தியான மில்லட்ஸ் எல்லாம் நேற்று இருந்து நான் வந்து சித்தாராவோட தான் சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்களா இந்த சைஸில் சாப்பிட்ருக்கேன், இந்த சைஸில் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் பீஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம டாஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு கலக்கிறதுக்கு கரெக்டாக வரும். ஸோ இது வந்து நாங்கள் ஆயில் யூஸ் பண்ண போகிறோம், நார்மலான ஆயில். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீ பட்டர் இல்லை எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, அடுப்பு பற்ற வச்சுட்டு பேனை வந்து வச்சிடலாம். ஓகே. நான்லாம் சின்ன வயசில் வந்து சமைக்க தெரியாதப்போ சமையல் குறிப்புகளெல்லாம் பார்த்து பண்ணிகிட்டு இருப்பேன். ஆனால் என்ன பண்ணுவேன், அடுப்பை மட்டும் பற்ற வைக்காமலாம் இல்லை. ரொம்ப சின்ன வயசில். ஸோ கற்றுக்கிட்ட ஃபஸ்ட்டு டிஷ் என்ன? கற்றுக்கிட்ட ஃபஸ்ட்டு டிஷ் வந்து ஆம்லெட்டு தான். ஸோ அதுக்குள்ளே வந்து சிருஷ்டி பாப்பா வந்து எழுந்துட்டா. அண்டு ஒரு ஆர்டிஸ்ட்டாக, ஒரு மாம் பிளாகராக, அது கூட இந்த மாதிரி உங்களுக்காக டிஷ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். அதனால ஸ்ரீதேவி வந்து சிருஷ்டியை பார்க்க போயிருக்காங்க. நாம் வந்து குக்கிங்கை கண்டினியூ பண்ணலாம். அவங்க வரதுக்குள்ளே அவங்களுக்கு சர்ப்ரைஸாக ஒரு பாதி டிஷ் நம்ம முடிச்சு வைக்கலாம். ஸோ எண்ணெய் வந்து சூடாகட்டும். ஆனதுக்கப்புறம் ஓரளவு சூடானதுக்கப்புறம் பன்னீரை போட்டு டாஸ் பண்ணிடுங்க. ஸோ தேவி என்கிட்ட என்ன கேட்டாங்க, நான் கற்றுக்கிட்ட ஃபஸ்ட்டு டிஷ் என்னன்னு கேட்டாங்க. நான் வந்து மொதல் இந்த மாதிரி அடுப்பு ஆன் பண்ணி போட்டது வந்து ஆம்லெட், எக் ஆம்லெட் தான் நான் வந்து செஞ்சேன். அதுக்கப்புறம் இப்போவும் அதை விட கொஞ்சம் எக்லேயே நிறையா டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணுறேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் பெட்டராக சமைப்பேன், முன்னாடி விட இப்போ பெட்டராக சமைப்பேன். எஸ், எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வந்து இதில் நம்ம பன்னீரை போட்டுடலாம். கரண்டி எங்கன்னு நம்ம தேடணும், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஸ்ரீதேவி வந்து குக்கிங்கில் வந்து ஒரு எக்ஸ்பர்ட். அதனால் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பன்னீர்லாம் பேனில் அடிப்பிடிக்காமல் எப்படி சமைக்கணுங்கிறது நல்லா தெரியும். ஸோ நான் வந்து இது வந்தாலும் இதை மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணி நான் வந்து அதை எடுத்துருவேன். அதுதான் என்னோடய ஸ்பெஷாலிட்டி. அப்படியே கேமராவை பேன் பண்ணிங்கன்னா சிருஷ்டி குட்டி அவங்க வச்சுருக்கிறத வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஷீ இஸ் அ மல்டி டாஸ்கர். எப்படிப்பட்ட ஒரு மல்டி டாஸ்கர் வந்து நம்ம ஸ்ரீதேவின்னு பார்த்தீங்களா. குழந்தைய பார்த்துட்டு சமைச்சிட்டு உங்களுக்காக அழகழகான வீடியோஸ்லாம் செஞ்சு தராங்க, உங்களுக்காக ரெடி பண்ணி தராங்க. ஸோ அவங்க சிருஷ்டியை கொஞ்சம் தூங்க வச்சுட்டு வரட்டும், நம்ம அதுக்குள்ளே பன்னீரை ரெடி பண்ணி வச்சிடலாம். அப்புறம் அடுத்தவங்க வீட்டுக்கு வந்து சமைக்கிறப்போ நீங்கள் வந்து இந்த யூட்டென்சில்ஸ்லாம் முன்னாடியே ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். இல்லாட்டி அவங்க இல்லாதப்போ நீங்கள் தேடுறதுக்குள்ளே அடுப்பில் இருக்கிறதெல்லாம் கருகி போயிடும். ஸோ அதுவும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நான் பாருங்கள் பன்னீரை வந்து வறுத்து சைடில் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வந்துடும். ஸோ டாஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கேன். எனக்கு பன்னீர் பிடிக்குங்கிறதுனால நான் அடுப்பில் சேர்க்கறதுக்கு முன்னாடி நானே கொஞ்சம் சாப்பிட்ருவேன். ஓகே, அடுத்து காய்கறியெல்லாம் போட்டு சேர்த்து சமைக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து சாப் பண்ணுறதுக்கு வந்து நான் சாப்பர் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம குக்கிங் சேனலில் வந்து எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கட் பண்ணி முடிச்சது நமக்கு சீக்கிரமாக குக் பண்ண முடியும். ஸோ கத்தியில் வச்சு கட் பண்ணிட்டு இருந்தால் அது பெரிய ப்ராசஸ்ஸு. அதனால் அதுக்கான எலக்ட்ரிக் சாப்பர் வாங்கியிருக்கேன். சூப்பர் தேவி, வாங்க பண்ணலாம். எல்லாரோட டைமையும் நம்ம சேவ் பண்ண போகிறோம். எஸ், ஃபஸ்ட்டு வெங்காயத்தை உள்ளே போடலாம். ஃபுல் வெங்காயமே போடலாமா? கொஞ்சம் பாதியாக கட் பண்ணி போடலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன போட போகிறோம்? ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வந்து சும்மா ஒரு வெங்காயத்தை 4 வெட்டிக்கோங்க, சாப்பரில் போட்டுருங்க. ஓகே, அப்புறம் பூண்டு வந்து ஒரு 8 பல். பூண்டு எப்போவுமே நல்லது தான். ஸோ ஒரு 8 பல் உள்ளே போட்டுருங்க. இந்த ஃபஸ்ட்டு இது சாப் பண்ணிடலாம். போட்டு இப்படி கவுத்துட்டு போடலாமா?
எலக்ட்ரிக் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே ரெடி. அதுக்கு நீ யாருன்னு போ. பாருங்க. எங்கப்பா. ஓகே. வெரி நைஸ். சூப்பர். ஃபைனலி சாப்ட் ஆனியன்ஸ் ரெடி. 10 செகண்ட்ல வந்து நம்மளோட ஆனியன்ஸை சாப் பண்ணியிருக்கோம். ஆனியன்ஸை பூண்டை ப்ளஸ் சொல்கிறீங்களான்னு கேட்காதீங்க. குக்கிங்க்கு தான் நம்ம இதை எடுத்துகிட்டு வந்துருக்கோம். சைடில் போயிட்டே இருக்கு. ஓகே. ஸோ இது வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸ்பூன் இப்படி சொன்னாலும் 2 கார்ன் நான் சாப்பிட்டுக்கிறேன். நோ ப்ராப்ளம். ஹெல்தி தானே. சாப்பர் ரொம்ப அருமையான சாப்பருங்கிறனால இந்த அளவு சைஸ் பீஸே நாங்கள் வந்து போட போகிறோம். ஸோ அது நல்லா கட் பண்ணிடுவோம். அப்படியே பரப்பி விட்டு போட்டுக்கோங்க. இடம் பத்துச்சுன்னா போடுங்க, இல்லாட்டி 2 டோஸாக போடுங்க. ஓகே, எப்படி இது பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே கை வைக்கக்கூடாது. ஃபஸ்ட் டைம் அங்கே கை வச்சதுனால தான் சுற்றிச்சு. நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம் எல்லாத்தையும் இப்போ குட்டியாக சொல்கிறேன். இப்போ இது வந்து வெங்காயம் அண்ட் பூண்டு, இது வந்து நல்லா ஃபைன் சாப் பண்ணியிருக்கோம். இது வந்து அந்த 3 கலரில் இருக்கிற கேப்சிகம், எல்லோ க்ரீன் அதெல்லாம் அடிச்சு வச்சுட்டோம். இது வந்து ஸ்வீட் கார்ன். பன்னீரை வந்து நம்ம டாஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து டொமேட்டோவை நல்லா மிக்சியில் போட்டு பியூரி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுதான் பேசிக் இன்க்ரீடியன்ஸ். நம்ம வந்து ஒரு இடத்துல டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணுவோம், அது எப்போன்னு நான் சொல்கிறேன். ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் வந்து 1 to 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு நம்ம பண்ணால் போதும். இது கொஞ்சம் கலர் மாறிட்டு வருது பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த டொமேட்டோ பியூரி, அதை வந்து இது கூட ஊற்றிடலாம். இந்த அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகனோ, கோரியண்டர் பவுடர் 1 ஸ்பூன் அளவு, மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு, உப்பு. இப்போ இந்த பேஸ்ட்டில் வந்து கொஞ்சம் பெல் பெப்பர்ஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கிற பெல் பெப்பர்ஸ் உள்ள போட்டுருங்க. கார்ன் போட்டுருங்க. டொமேட்டோ கெச்சப் 1 ஸ்பூன் போடலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட போடலாம், குழந்தைங்களுக்கு இது பிடிக்கும். பன்னீர் சேர்த்துக்கோங்க. டொமேட்டோ கெச்சப்புக்கு அப்புறம் பன்னீர். சரி, ஸோ ஃபைனலாக நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பாஸ்மதி ரைஸ் ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கோம். அதை இந்த மாதிரி பொடி பொடியாக எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக நல்லா தனித்தனியாக வர மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு ஃபைனலாக நம்மளோடதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து சித்தாராவோட லஞ்ச் பாக்ஸ். அப்படியா? ஓகே, நான் டேஸ்ட் பண்ணுறேன். இதை வந்து டேஸ்ட் பண்ணுறேன். சீரியஸாகவே சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி காரம் எதுவுமே இல்லவே இல்லை. ஆமாம், நல்லா மைல்டாக நீட்டாக கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலி இந்த க்ரீனு ரெட்டு எல்லோலாம் பார்க்கும்போது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது. அது குழந்தைங்களுக்கும் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நல்லா இருக்கு இல்லையா? காரம் சுத்தமாக இல்லை. ஸோ குழந்தைங்க வந்து ஹெசிடேட் பண்ணாமல் இது நல்லா சாப்பிடுவோம். ஓகே, எங்கள் கேமராமேன் சார்பாக நான் ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டுருக்கேன். ஓகேவாம்மா? சூப்பராக இருக்கலாம். குட், நைஸ். ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இந்த லஞ்ச் பாக்ஸ் மெனு ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக அவங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் எப்படி இருந்தது, என்ன ஏது அப்படின்ட்டு. உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது இந்த மாதிரி ஒரு குயிக்காக ரைஸ் டைப்பில் பண்ணுறதா இருந்தால் அதுவும் எங்களுக்கு வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஸ்ரீதேவி அசோக் _official, அதுக்கு டிஎம் பண்ணுங்கள். அண்ட் ஸ்ருதி,
தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேவி. இந்த எபிசோடுக்கு வந்து எங்களுக்கு அழகாக இந்த குழந்தைங்களுக்காக குக் பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ. ஸோ நீங்களும் இந்த மாதிரி இன்னும் நிறைய கற்றுக்கிட்டு சித்தாராக்காக சித்தாரா மாதிரி இருக்கிற நிறைய குட்டீஸ்க்கு அம்மா, ஏன்னா இப்போ மெயினாக மார்னிங் எழுந்திரிச்சு ஏதாவது குயிக்காக பண்ணணும்னு தான் நினைப்பாங்க எல்லாருமே. ஸோ அவங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி குக் பண்ணி கொடுத்தீங்கன்னா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இன்னும் நான் நிறைய கற்றுக்கிட்டு வந்து குக் பண்ணி தரேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ஸ்ரீதேவி சித்தாரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்ருதி. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கெஸ்ட் மூலிமா நான் உங்களை ஒரு சூப்பரான ரெசிபி மூலமாக உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய்.